மண்ணாங்கட்டியும் காய்ந்த இலைகளும் ரொம்ப சிறந்த நண்பர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீனும் நானும் பிரியக்கூடாது, நம்ம 2 பேரும் உற்ற துணையா சிறந்த நண்பர்களா வாழணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி காலம் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து அந்த காய்ந்த இலை வந்து மண்ணாங்கட்டியை பார்த்து சொல்லுது, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நான் நிறைவேற்றுறோம், நாமளும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்குது மண்ணாங்கட்டி. நாம 2 பேரும் காசி யாத்திரைக்கு போகுவோம், அப்படி போனால் நமக்கு நிச்சயமா நமக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு மண்ணாங்கட்டி சொல்லுது, நம்மளால எப்படி போக முடியும், அதுக்கு சூழ்நிலையும் காலமும் ஏற்ற மாதிரி அமையாது அப்படின்னு. நாம் வடிவமைச்சுக்கலாம், எப்படியாவது நம்ம போகலாம் அப்படின்னு. சரி போகலாம், ஆனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அது 2 பேரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. உனக்கு பிரச்சனை வரும்போது நீ வந்து என்ன, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், எனக்கு பிரச்சனை வரும்போது நீ வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க, காசி யாத்திரையை தொடங்குறாங்க. இப்படி போய்கிட்டு கொஞ்ச நாள் தொந்தரவு இல்லாமல் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழித்து பயங்கரமாக காத்தடிக்குது. அப்போ வந்து இலை வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது மண்ணாங்கட்டி அது மேலே ஏறிக்குது. அதனால் இலை தப்பிச்சிடுது, காற்று நின்றுட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. திடீர்னு மழை பெய்யுது. மழை பெய்யும் போது உடனே இலை என்ன பண்ணுது, மண்ணாங்கட்டி மேலே ஏறி மூடிடுது. அப்போது உடனே அதுவும் மழையும் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப சந்தோஷமாகி, நம்ம 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கோம், நம்ம 2 பேரும் இணைஞ்சு பாதி தூரம் வந்துட்டோம், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மன நிறைவோட காசி யாத்திரையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மழையும் காற்றும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இலை வந்து காய்ந்த இலை என்ன பண்ணுது, காற்றுல அடிச்சுட்டு போயிடுது. மழை பெஞ்சதுனால மண்ணாங்கட்டி கரைஞ்சிடுது. இந்த இலை காற்றுல அடிச்சுட்டு போய் ஒரு கற்குவியல் மேலே விழுது. அப்போ அழுதுகிட்டே இருக்கு இலை. அப்போ அந்த கற்குவியலில் இருக்கிற ஒரு சின்ன கருங்கல் கேட்குது, ஏன் இப்படி வருத்தப்படுற அப்படின்னு. அதுக்கு அந்த காய்ந்த இலை நடந்ததெல்லாம் சொல்லுது. அப்போ அந்த கல் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக சொன்னிச்சா, நீ செஞ்சதெல்லாம் ரைட்டு, நீ உற்ற துணையாக தேர்ந்தெடுத்த விஷயம்லாம் ரைட்டு தான், ஆனால் நீ என்ன மாதிரி ஒரு கருங்கல்ல தானே தேர்ந்தெடுத்துருக்கணும், மண்ணாங்கட்டியை தேர்ந்தெடுத்தது தான் தப்பு அப்படின்னு. அப்போ தான் இலைக்கு புரிஞ்சுதான். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த உற்ற துணை, நாம் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட யாரோட நட்பை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ